இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நாட்டின் 10 மாநிலங்களில் 37 ராஜ்யசபா எம்பிக்களின் பதவிக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து அந்த இடங்களை நிரப்புவதற்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் 6 இடங்கள் உட்பட மொத்தம் 26 எம்பிக்கள் போட்டியின்றி தேர்வாகினர். மீதமுள்ள 11 எம்பிக்களை தேர்வு செய்வதற்கான ஓட்டுப்பதிவு நேற்று நடந்தது. ஒடிசாவில் 4, பீகாரில் 5 மற்றும் ஹரியானாவில் 2 எம்பிக்களை தேர்வு செய்வதற்காக நடத்தப்பட்ட தேர்தலில் என்டிஏ மற்றும் இண்டி கூட்டணி வேட்பாளர்கள் களமிறங்கினர். இதில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி 8 இடங்களை கைப்பற்றியது. பிஜு ஜனதா தளம், காங்கிரஸ் தலா 1 இடத்தை கைப்பற்றிய நிலையில் மற்றொரு சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் வெற்றி பெற்றார். பீகாரில் மொத்தமுள்ள 5 இடங்களையும் என்டிஏ கூட்டணி கைப்பற்றியது. ஹரியானாவில் 1 இடத்தை வென்ற நிலையில் ஒடிசாவில் 2 இடங்களை கைப்பற்றினாலும் காங்கிரஸ், பிஜேடி எம்எல்ஏக்கள் கட்சி உத்தரவுக்கு எதிராக செயல்பட்டதால் அங்கு சுயேட்சை வேட்பாளர் வெற்றி பெற்றார். ஒடிசாவில் பாஜகவுக்கு 2 எம்பிக்களும் பிஜேடிக்கு 1 எம்பியும் கட்டாயம் கிடைக்கும் என்ற நிலை இருந்தது. மீதமுள்ள 1 இடத்தை பிஜேடி வெல்வதற்கு வசதியாக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அவருக்கு ஓட்டளிக்கும்படி காங்கிரஸ் தலைமை அறிவுறுத்தியது. அதே சமயம் சுயேட்சை வேட்பாளர் திலீப் ராய்க்கு பாஜக ஆதரவு அளித்தது. ஓட்டெடுப்பில் காங்கிரஸை சேர்ந்த 3 எம்எல்ஏக்கள் மற்றும் சில பிஜேடி எம்எல்ஏக்கள் திலீப்புக்கு ஆதரவாக ஓட்டளித்ததால் அவர் வெற்றி பெற்றார். கட்சி உத்தரவை மீறி சுயேட்சை வேட்பாளருக்கு ஓட்டளித்து கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்ட 3 எம்எல்ஏக்களையும் சஸ்பெண்ட் செய்து காங்கிரஸ் தலைமை நடவடிக்கை எடுத்துள்ளது. அந்த வகையில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தசரதி கோமாங்கோ, ரமேஷ் ஜெனா மற்றும் சோபியா பிரதாஸ் ஆகிய 3 சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். கட்சி வேறுபாடுகளை கடந்து காங்கிரஸ், பிஜேடி, பாஜக எம்எல்ஏக்கள் என்னை ஆதரித்ததற்கு நன்றி. சுயேட்சை எம்பியாக ஒடிசா மக்களின் நலனுக்காக ராஜ்யசபாவில் என் குரல் ஒலிக்கும் என வெற்றி பெற்ற திலீப் கூறினார். கட்சி கட்டுப்பாட்டை மீறி காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஓட்டளித்த விவகாரம் ஒடிசா மட்டுமின்றி தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.